டூ மச் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கஸ்டமர் மறுபடி வர்றாரு அப்படின்னா அப்பத்துல இந்த கேள்வியை கேளுங்க, சார் உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணலாமா, ஒரு யோசனை சொல்லலாமா அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய மைண்டுக்குள்ள உங்களுடைய ப்ராடக்ட் சம்பந்தமா இவர் வாங்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் வச்சிருப்பீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹையர் பர்ச்சேஸ் சம்பந்தமான விஷயங்கள், வேற விஷயங்கள் நிறைய வச்சிருப்பீங்க. அதுல ஒன்றோ ரெண்டோ கேள்விகளை நான் என்னுடைய யோசனைப்படி இந்த கஸ்டமருக்கு இந்த பொருளை வாங்குவதற்காக இந்த முறைப்படி நாங்கள் செய்தோம், இந்த கஸ்டமருக்கு இந்த முறைப்படி அவர் உடனே வாங்கினாரு, அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா சார், வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி ஒரு கதை மாதிரி சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடிய, ஆனா அவருக்கு பிடிச்சிருக்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கும். பட் அவருக்கு நீங்க யோசனையை அவருடைய அனுமதியோட சொல்லணும். அவருடைய அனுமதியே இல்லாமல் நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அவரை நீங்க வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிடும்.